Hi students, now see solution of system of linear equation by Gaussian elimination method, which is the third type. Solution of system of linear equation. In other words, solve matrix solution method is grammar method is Gaussian elimination method. So exercise 1.5, first question: solve the following system of linear equation by Gaussian elimination method. First subdivision 2x minus 2y plus 3z equal to 2. X plus 2y minus z equal to 3. 3x minus y plus 2z equal to 1. So in the 3 equation, 3 unknowns Gaussian equation solve. First we write the augmented matrix. The augmented matrix. Augmented matrix is nothing but the matrix of A slash B. The matrix of A slash B. Already we know matrix A means what? Coefficient of x, y, z. So 2 minus 2, 3. 1, 2 minus 1. 3 minus 1, 2. That is the coefficient of matrix, which is A. And then next unknown matrix is what? X, y, z. And then constant of 2, 3, 1 is the B matrix. Now we combine A by B combine. That is matrix of 2 minus 2, 3, 2. 1, 2 minus 1, 3. 3 minus 1, 2, 1. Coefficient of x, y, z and constant term. சரிங்களா? ஓகே. இப்போ நாம என்ன பண்ணனும் அப்படினா ரோ எக்கலான் ஃபார்முக்கு கன்வர்ட் பண்ணனும். யூசிங் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி ரோ எக்கலான் ஃபார்முக்கு கன்வர்ட் பண்ணனும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல ஸ்லாஷ் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா அந்த A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் பிரிச்சு காமிக்கிறதுக்கு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஓகே. இப்போ நாம என்ன பண்றோம்? ரோ எக்கலான் ஃபார்ம் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஆ ஈஸியா இருக்கும். அதனால நம்ம என்ன செய்றோம்? R1 R1 interchange பண்ணுவோம். R2 interchange to R1. That is the matrix 1 2 minus 1 3. R1 write பண்ணுவோம். 2 minus 2 3 2. R2 write பண்ணுவோம். 3 minus 1 2 1. R3 write பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சேஞ்ச் பண்ண இந்த மேட்ரிக்ஸ்ல 1 இருக்குல ஃபர்ஸ்ட் ரோவுடைய ஃபர்ஸ்ட் நான்ஜெரோ என்ட்ரிக்கு எல்லா என்ட்ரி 0 என்ட்ரியா மாத்தணும். இதான் ரோ எக்கலான் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நான் இந்த 0 மாத்தணும் அப்படினா R1 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட சப்ட்ராக்ட் பண்ணனும். அதே மாதிரி இந்த இடத்துல 0 மாத்தணும்னா R1 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்போ நான் எலிமெண்டரி ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். that matrix equal to again this matrix R2 goes to R2 minus 2 R1 செய்றேன். R3 goes to R3 minus 3 R1. the matrix R1 as it is 1 2 minus 1 3. okay. இப்போ R2 goes to என்ன எழுதுறேன்? R2 minus 2 R1. சரிங்களா? R2 எவ்வளவு? 2 minus 2 3 2 ரைட் பண்ணிட்டேன். அடுத்து R1 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 4 minus 2 6 இங்க ரைட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு சப்ட்ராக்ட் பண்றேன். சரிங்களா? சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2 minus 2 0 minus 2 minus 4 minus 6. ஆல்ரெடி இந்த சைன் பண்ணதுல பிளஸ் ஆயிடுச்சு. 3 plus 2 5. 2 minus 6 minus 4. So 0 minus 6 5 minus 4 R2 ரைட் பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்து R3 ரைட் பண்ணுவோம். R3 minus 3 ஆகும். R3 ரைட் பண்ணுவோம். 3 minus 1 2 1. 3 minus 1 2 1. ஓகே. R1 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். So R1 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். 3 6 minus 3 9 ரைட் பண்ணுவோம். இப்போ சைன் பண்றோம். minus minus already minus 1 plus minus. 3 minus 3 0 minus 1 minus 6 minus 7 2 plus 3 5 1 minus 9 minus 8. That means 0 minus 7 5 minus 8. Here right. 0 minus 5 sorry minus 7 5 minus 8 ரைட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா செகண்ட் ரோவுடைய ஃபர்ஸ்ட் நான்ஜெரோ என்ட்ரி இருக்கு. அப்ப இந்த இடம் என்ன பண்ணனும்? 0 மாத்தணும். அப்ப இந்த இடம் 0 மாத்தணும் அப்படினா இந்த இடம் 0 மாத்தணும் அப்படினா எலிமெண்ட் சேமா பண்ணனும். அப்போ 6 எடுத்து R3 ஆலயும் 7 எடுத்து R2 ஆலயும் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப that equivalent matrix is equal to R3 goes to 6 R3 minus 7 R2. So R1 R2 as it is 1 2 minus 1 3 0 minus 6 5 minus 4 as it is. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா R3 ஐ 6 ஆல மல்டிப்ளை பண்றோம். 6 R3 0 minus 22 30 minus 48. ஓகேங்களா? அடுத்து R2 7 ஆல மல்டிப்ளை பண்றோம். 0 minus 42 35 minus 28 ரைட் பண்ணிட்டோம். So சைன் சப்ட்ராக்ட் பண்றோம். minus already minus plus minus plus. So 0 minus 0 is what? 0. The term is cancelled. 0 30 minus 35 minus 5 minus 48 minus 28 is what? Minus 20. So write it R3 0 0 minus 5 minus 20. Again third row first non-zero entry this.
next writing the equivalent equation from the row echelon form. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா row echelon formula இருந்து திருப்பி ஈக்குவேஷனா மாத்துறோம். So ax equal to b. So a ஓட ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எங்க அப்படினா ஸ்லாஷ் முன்னாடி இருக்கு. 1 2 -1 0 -6 5. And then 0 0 minus டைப் பண்ணிட்டோம். x unknowns already தெரியும். x y z. b ஓட ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னா 3 -4 -20 டைப் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம்ல ப்ராடக்ட் பண்றோம். 1x 2y - z equal to 3. And then -6y equal to -6y plus 5z equal to -4. And then -5z equal to -20. That is third equation. So third equation implies, so minus minus cancel, 1 5s are 5, 4 5s are 20, z is equal to 4. So z equal to 4 வந்து நம்ம second equation substitute பண்ணோம். So 2 implies -6y and then 5 4s are 20 equal to -4. 20 answer போகும்போது -20 -24, minus minus cancel, 1 6 are 6, 4 6 are 24, y is equal to 24. Now y and z substitute in first equation. So first equation is what? X plus 2y minus z equal to 3. This is substitute பண்ணும்போது x plus 2 of 4 minus 4 equal to 3. So x plus 2 4s are 8 minus 4 equal to 3. So 8 minus 4 is plus 4. Take right hand side, 3 minus 4. Subtraction of this minus 4. Hence the solution is x equal to -1, y equal to 4, z equal to 4. So in the valuation in the given equation substitute பண்ணிட்டு check பண்ணி பார்த்துக்கலாம். Satisfy ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. அத பொறுத்து ஆன்சர் சொல்லலாம். Hence the solution is this. Students, next is the exercise 1.5. First question is second subdivision. 2x plus 4y plus 6z equal to 22. 3x plus 8y plus 5z equal to 27. Minus x plus y plus 2z equal to 2. Solve them by Gauss elimination method. Students, solution. The argument matrix. Not eliminate the argument matrix. A plus b is equal to coefficient of x 2 3 8, coefficient of y 4 8 1 6 5 2. Okay, and the next constant value 27 2. Okay, so first time we will learn this form convert பண்ணிட்டு so அதனால நம்ம என்ன பண்றோம் r3 r1 னா இன்டர்சேஞ்ச் பண்றோம் r1 இன்டர்சேஞ்ச் டு r3. So -1 1 2 2 right in r1 and then r plus is 3 8 5 27 and then 2 4 6 22. சரிங்களா? இப்போ ரோ எக்ஸாம் ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோவுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி கீழ எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி போய் நாட் ஜீரோ என்ட்ரி இருக்கு அதுக்கு எல்லா வந்து 0 மாத்தணும். இப்போ இந்த பிளேஸ் 0 மாத்தணும். சோ அதுக்கு என்ன செய்யணும் 3 வந்து r1 மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்றோம். 2 வந்து r1 மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்றோம். சோ r2 goes to r2 plus 3r1, r3 goes to r3 plus 2r1. So that is r plus -1 2 -1 1 2 2. சரிங்களா? இது கூட ரைட் பண்ணிப்போம். r2 is what 3 8 5 27. Okay, r1 is multiplied by 3 minus 3 3 6 6 right பண்ணிப்போம். just add பண்றோம் because opposite side க்கு add பண்றோம். so add பண்ணும்போது 0 11 11 33. சரிங்களா? 0 11 11 33. next r3 goes to r3 plus 2r1. r3 values are 2 4 6 22 2 4 6 22. r1 is multiplied by 2 minus 2 2 4 4. Here also opposite sign add பண்ணுவோம். So 0 6 10 and then 26. So next r2 r3 அப்படினா சேம் தான் நான்கு கான்ஸ்டன்ட் மல்டிபிள்ஸ் இருக்கு. அதுல 11 டிவைட் பண்றோம். r2 r3 ஐ 2 ஆல டிவைட் பண்றோம். சரிங்களா? ஓகே. இப்போ r2 goes to r2 by 11, r3 goes to r3 by 2. So r1 answer is -1 1 2 2. So இங்க 11 ஆல டிவைட் பண்ணும்போது 0 1 1 3 வரும். இங்க 2 ஆல டிவைட் பண்ணும்போது 0 3 5 13 அப்படி கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து செகண்ட் ரோ உடைய ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ என்ட்ரி கீழ 0 வை மாத்தணும். கீழ என்ன பண்ணனும் 0 வை மாத்தணும். அப்ப 0 வை மாத்தணும் அப்படின்றதுனால என்ன செய்யணும் அப்படினா 3 எடுத்து ஒரு மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண கிடைக்கும். r3 goes to r3 minus 3r2. So r1 r2 as it is -1 1 2 2 0 1 1 3. Okay, r3 element is what 0 3 5 13. r2 is multiplied by 3, so 0 3 3 9. Okay, subtract this minus minus minus. First term 0 3 minus 3 0 5 minus 3 2 13 minus 9 is 4. So right here 0 0 2 4. Okay, so third non-zero elements we can start
solve the problem, that is the triangle shape, which is rho echelon form. This is rho echelon form. So the equivalent system is written in echelon form. So echelon form எடுத்துக்கிட்டு equivalent system மாத்தறோம், equation மாத்தறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ax equal to b. A means equivalent to matrix. So slash பண்ணிட்டீங்கன்னா a matrix -1 1 2 0 1 1 0 0 2 எழுதிட்டோம். அடுத்து unknown matrix x y z equal to constant 2 3 4. Constant matrix b equivalent to 2 3 4. So இப்போ multiply பண்ணும்போது -x + y + 2z equal to 2. அடுத்து y 1 into y plus z equal to 3 and then 2z equal to 4. So இப்போ நம்ம சொல்றோம் 3 equation 1 2 3 எடுத்து சால்வ் பண்றோம். So 3 place 2 டிவைட் பண்ணும்போது z equal to கிடைச்சிரும் 2 கிடைச்சிரும். z பண்ணும்போது செகண்ட் equation சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So y plus 2 equal to 3 2 ஆப்ஷன் பண்ணும்போது மைனஸ் ஆயிடும் 3 minus 2 is y equal to 1. So y z வந்து ஃபர்ஸ்ட் equation சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்படியே ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது -x + 1 + 4 equal to 2. So 5 and 2 minus 5. So minus x equal to minus 3. Minus cancel, x equal to 3. So x, the solution is x equal to 3, y equal to 1, z equal to 2. That is the solution, students. Same order worksheet problem. Example 1.27. Solve the following system of linear equation by Gaussian elimination method. 3 equation இருக்கு. இந்த 3 equation என்ன பண்ணுவோம்? Gaussian elimination method same model யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆர்குமென்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சா அதுக்கு y equal to அது வந்து ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு ஆன்சர் புக்ல இருக்கு.